உள்ள நியூ ஏஜ் பேரண்ட்ஸ் வந்து ஃபேஸ் பண்ற சேலஞ்சஸ் வந்து ரெண்டு இருக்கு. ஒன்னு வந்து ப்ராசஸ் ஃபுட், இந்த ஹை எனர்ஜி, ஹை சுகர், ஹைலி அடிக்டிவ் ப்ராசஸ் ஃபுட்ல இருந்து நம்ம குழந்தைங்களை எப்படி காப்பாத்துறது. ரெண்டாவது வந்து ஸ்கிரீன் டைம். இந்த மொபைல் அதை விட பெரிய அடிக்ஷன். இந்த ஸ்கிரீன் டைமை வந்து குழந்தைங்க கிட்ட இருந்து எப்படி அவாய்ட் பண்றது, இன்னொன்னு குழந்தைங்க ரொம்ப நேரம் ஸ்கிரீன்ல ஸ்பெண்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது. நமக்கு தெரியுது ஒரு ப்ராசஸ் ஃபுட்டோட பாதிப்புகள் என்னன்ட்டு. அதே மாதிரி ஸ்கிரீன் டைம்ல உள்ள பாதிப்புகள் என்னங்கிறது நமக்கு தெரியுது. ஆனா குழந்தைங்க வந்து நம்ம அளவுக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்களா, அவேரா இருக்காங்களாங்கிறது தெரியல. ஸோ இதுல நம்ம வேற வழி இல்லை, நம்ம வந்து குழந்தைங்களை எஜுகேட் பண்ணியே ஆகும். ஸோ எப்பப்ப சான்ஸ் கிடைக்குதோ, எப்பப்ப டைம் கிடைக்குதோ, இல்லை எப்போ ரொம்ப அவங்க வந்து நம்ம கிட்ட பொறுமையா உட்காந்து கேட்குற ஒரு மனநிலையில் இருக்கிறாங்களோ அந்த டைம் வந்து ஒரு ப்ராசஸ் ஃபுட்னா என்னது, அதுல வரக்கூடிய பிரச்சனை என்னது, ஸோ அதனால சைடு எஃபெக்ட்ஸ் என்ன இருக்கும், அதே மாதிரி ஸ்கிரீன் டைம் பார்க்கறதுனால எவ்வளவு மென்டலியா வந்து நம்ம அவங்க எவ்வளவு பாதிப்படைகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஸோ குழந்தைங்களை எவ்வளோ அவேரா இந்த ரெண்டு விஷயத்துக்கும் ஆக்க முடியுமோ அதை பொறுத்து தான் இதனால வரக்கூடிய பாதிப்புகள்ல இருந்து நம்ம குழந்தைங்களை காப்பாற்ற முடியும்.